அவரும் அதுக்கேற்ற மாதிரி அதிருப்தியான ஒரு வார்த்தைகளை தான் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு. என்டிஏ கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகுகிறாரா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். காலத்திற்குள்ளாக இந்த அறுவை சிகிச்சை பண்றதோ, இனப்பெருக்க கட்டுப்பாடு சிகிச்சை பண்றதோ, இதுக்குன்னு ஸ்பெஷல் டிரைவ் பண்றதோ ஈஸியா பண்ண முடியும். நிச்சயமா அது பண்றதுக்கான வாய்ப்புங்க இருக்கு. டிடிவி தினகரன் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுவார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு. அவரும் அதுக்கேற்ற மாதிரி அதிருப்தியான ஒரு வார்த்தைகளை தான் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, என்டிஏ கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இல்லையோ அப்படின்னு. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் இப்போது இருக்கிறதை விட அதிகமான கட்சிகள் இதோடு இணைய வேண்டும், இந்த என்டிஏ பலமாக வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இதுல வந்து யாருக்கு ஏதாவது மன வருத்து இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு எங்கள் தலைவர்கள் வந்து நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். நிதியமைச்சர் என்ன சொல்லி, மத்திய நிதியமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க அரசு முறை பயணமா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தேர்தல் நிலவரத்தை பற்றி நிர்வாகிகள் உங்ககிட்ட என்ன தெரிவிச்சிருக்காங்க? இல்ல, இன்றைக்கு வந்து அவங்களோட அபிஷியல் மீட்டிங் வந்து அந்த சிட்டி யூனியன் பேங்கோட இருந்தா கூட இன்னைக்கு காலையில குறிப்பாக யூஎஸ் டாரிஃப் பத்தி, ஏனென்றால் அமெரிக்க இன்னைக்கு வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது அதிகமான வரி 50% வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர், கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறை அமைப்புகளோடு இன்று காலை அவங்க வந்து மீட்டிங் நடத்தினாங்க. அதில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த அமைப்புகள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வெளியிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்ல விதமான செய்தி கூடிய சீக்கிரம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.